ஹாய் கைஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? முதல்ல போய் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு எம்மியான சட்டுன்னு பண்ணக்கூடிய டிஷ் தான் பார்க்க போறோம். ரவா தோசை தான். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் அளவுக்கு ரவைக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு. உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சோடா உப்பு விருப்பம் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. அது வேணாம்னா விட்டுறலாம். அப்புறம் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் புளிப்பான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப புளிக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் அளவுக்கு புளிப்பு இருந்தா நல்லாயிருக்கும். ஸோ தோசைக்கு வந்து புளிப்பு தான் வந்து ஒரு சுவையான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால அத ஆட் பண்ணிக்கும். அப்புறம் நல்லா அந்த பேட்டர வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலர் தோசை மாவு இருக்கு இல்லையா? அது மாரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து கல் தோசை மாரி வேணும்னா அப்படியே ஊத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல டேஸ்டான ஒரு கல் தோசை கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பேப்பர் ரோஸ்ட் மாரி தான் வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 6 கிளாஸ் அளவுக்கு அதுல தண்ணி ஊத்தி, நம்ம எடுத்து ஊத்துனோம் அப்படின்னா, தண்ணி மாரி ஒழுகணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, தேவையான உப்பு சேர்த்து, நல்லான சூடா இருக்கணும் அந்த கல்லுல வந்து. ரெகுலரா சும்மா நார்மலா வந்து தூக்கி ஊத்துவோம் தண்ணிய, அந்த மாரி ஊத்தி, மேல லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி, நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்டின்னா, நல்லா மொறு மொறுன்னு ரவா தோசை ரெடிங்க. சூடான ரவா தோசையோட நல்லா வந்து வரமிளகா போட்டு அரைச்ச தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல எப்டி இருக்குன்னு